இருக்கிறதுலயே பெரிய தவறு எது தெரியுமா? நம்மள வம்பிழுக்கணும்னே நம்ம கிட்ட பேச்சு கொடுக்கறவங்களுக்கு பதில் சொல்றது, அவங்களோட செயலையாகட்டும் சொல்லையாகட்டும் கவனிக்கிறது. இந்த தவற உணர்த்துற ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இப்ப நான் சொல்ல போற இந்த கதையோட தலைப்பு தயிர் பானையும் குரங்கும். ஒரு கிராமத்துல ஒரு மூதாட்டி இருந்தாங்க. அவங்க தயிர் விற்று தன்னுடைய பிழைப்பை நடத்திட்டு வந்தாங்க. பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பானையில அந்த கிராமத்துக்கு தயிர் எடுத்துட்டு போறது, அந்த கிராமத்து நபர்களுக்கு அந்த தயிரை விற்று வருவது தான் இவங்களோட வாடிக்கையான வேலை. ஆனா அதுல ஒரே ஒரு சிக்கல் இருந்துச்சு. அவங்க போற வழியில ஒரு குரங்கு இருந்துச்சு. அதுவும் அது சாதாரண குரங்கு கிடையாது. யார்கிட்டனாலும் வம்பிழுத்து யாரனாலும் பிரச்சனையில மாட்டி விடக்கூடிய குரங்கு. எவ்வளோ திறமைசாலி அந்த இடத்துக்கு போனாலும் அந்த குரங்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க வியாபாரத்தை கெடுத்துரும். அந்த குரங்கு இருக்குங்கிற காரணத்தினாலேயே அந்த கிராமத்துக்கு யாருமே வியாபாரம் பண்ண போறதே கிடையாது. ஆனா இந்த மூதாட்டி மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. இவங்களுக்கு அந்த குரங்கு எப்படி கையாளுறதுன்னு தெரியும். அந்த குரங்கு எவ்வளவுதான் வம்புக்கு இழுத்தாலும் அதுகிட்ட மாட்டாம தன்னுடைய வேலையை பாக்குறது இந்த பாட்டிக்கு நல்லாவே தெரியும். இதனால அவங்களும் அந்த கிராமத்துக்கு தயிர் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டே வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு முறை அந்த மூதாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. இதுக்கு மேல நடந்து போய் தயிரை விற்க முடியாது அப்படின்ற நிலை வந்துச்சு. ஆனாலும் ஜீவனை நடத்துறதுக்கு ஏதாவது செய்யணுமே. அதனால யோசிக்கிறாங்க, நம்ம பேசாம வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்குவோம். அந்த ஆள்கிட்ட தயிரை கொடுத்து அனுப்பி வியாபாரத்தை பார்ப்போம். அவங்களுக்கும் சம்பளம் கிடைச்சாப்புல இருக்கும், நமக்கும் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஒரு வழி கிடைச்சாப்புல இருக்கும் அப்படின்னு. அப்ப உடனே என்ன செஞ்சாச்சு, ஆள் தேடியாச்சு. ஒரு வாலிபனை பணியில அமர்த்தியாச்சு. அப்ப அடுத்தது அந்த வாலிபன் என்ன செய்யணும், இந்த மூதாட்டிய மாதிரியே தயிர் பானையை எடுத்துட்டு போய் பக்கத்து கிராமங்கள்ல வித்துட்டு வரணும். ஆனா நான் முதல்ல என்ன சொன்னேன், அந்த மூதாட்டி போற பாதையில ஒரு குரங்கு இருக்கும்னு சொன்னேன். அப்ப இவன் போற பாதையிலயும் அந்த குரங்கு இருக்கும். இவனும் அந்த குரங்க சமாளிச்சு ஆகணும். ஆனா அவனுக்கு அது ஒரு திடீர் நிகழ்வாலாம் இல்ல. ஏன்னா முதல்லயே இந்த மூதாட்டி அந்த குரங்க பத்தி சொல்லிடுறாங்க. அந்த குரங்கு ரொம்ப ஆபத்தானது, அதுகிட்ட பேச்சே கொடுக்காத, அது பேசுற எதையும் கூட கேட்காத, அது முன்னாடி வந்துச்சு அதை கவனிக்காம நீ அப்படியே நடந்து போயிடு. அப்படி போனா வியாபாரம் நடக்கும், இல்லைன்னா வியாபாரம் கெட்டுரும், கவனமா இரு அப்படின்னு அந்த வாலிபனுக்கு அறிவுரை சொல்லி தான் முதல் நாளே அவனை வேலைக்கு அனுப்புறாங்க. ஆனா அந்த வாலிபனுக்கு அந்த அறிவுரை முழுசா புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் அந்த குரங்கு இருந்த இடத்துல நின்னான். அந்த குரங்கு சொன்னதை காது கொடுத்து கேட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரங்கு அவன் முன்னாடி வந்துச்சு, 2 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு கிண்ணத்தை காட்டி எனக்கு தயிர் கொடுன்னு கேட்டுச்சு. இவனும் கொடுக்கலான்னு நினைச்சான். ஏன்னா மூதாட்டி என்ன சொன்னாங்க, அது வம்புக்கு ஏதாவது பேசுச்சுன்னா தானே அதுகிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுதான் வம்பு எதுவும் இழுக்கலையே, தயிர் தானே கேக்குது, அதுவும் காசெல்லாம் கொடுக்குது, அப்ப கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான், தயிர் எடுத்து அது கொண்டு வந்த கிண்ணத்துல ஊத்துறான். ஊத்துனதும் தான் தாமதம், அந்த குரங்கு தம் புத்தியை காட்டிருச்சு. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா, அந்த தயிர் அப்படியே தலை மேல ஊத்தி முகத்துல வழிஞ்ச தயிரை நக்கி பார்த்து, ஐயையோ புளிக்குதே, தயிரெல்லாம் புளிக்குதே, இவங்கிட்ட யாரு வாங்குவா அப்படின்னு கத்திக்கிட்டே போச்சு. போனது சும்மா போனா கூட பரவாயில்ல, இப்படி கத்திக்கிட்டே அந்த கிராமம் முழுசும் சுத்தி வந்துச்சு. அப்ப என்ன நடந்திருக்கும், கிராமத்துக்காரங்க பார்த்திருப்பாங்க, தயிர் புளிக்குதுன்னு நினைச்சு அதை வாங்கியிருக்க மாட்டாங்க. சரியா? அதேதான், அந்த வாலிபன் கிட்ட யாருமே அன்னைக்கு தயிர் வாங்கல. கொண்டு போன பானை போனி ஆகாம அன்னைக்கு வியாபாரம் கெட்டே போச்சு. இப்போ அன்னைக்கு அப்படி ஆனதும் இந்த வாலிபன் என்ன செய்யறான், அந்த மூதாட்டியை வந்து பாக்குறான். என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்க சொன்னதை நான் சரியா புரிஞ்சுக்கல. அந்த குரங்கு தயிர் தானே கேக்குது, அதுவும் காசு கொடுத்து தானே கேக்குதுன்னு சொல்லிட்டு வியாபாரத்தை பார்த்தேன், அது இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருச்சு. இனிமேல் பாருங்க, நான் அந்த குரங்கு கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டான். சரி, முதல் நாள் வேலை தானே, அப்போ நம்ம மன்னிச்சிடலாம் அப்படின்னு இந்த மூதாட்டியும் மன்னிச்சுட்டாங்க. மறுபடியும் அவங்க கிட்ட சொன்னாங்க, இங்க பாரு, நீ ரொம்ப கவனமாரு, அந்த குரங்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமானது, இனிமேலாவது அதுகிட்ட பேச்சு கொடுக்காத. வாலிபன் அதை கேட்டுக்கிட்டான். மறுநாளும் வியாபாரத்துக்கு போனான். மறுநாள் முன்னாடி மாதிரி கிடையாது, ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறான். அந்த குரங்கே வந்தாலும் அது என்ன பேசினாலும் அதுக்கு பதிலே சொல்லல. ஆனா அந்த குரங்கு விடுறதாவே இல்லை. முகத்தை பாவமா வச்சுக்கிச்சு. அவன் முன்னாடி முன்னாடி வந்துச்சு, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு அப்படின்னு திரும்பி திரும்பி கேட்டுச்சு. இவனுக்கும் ஒரு கட்டத்துல கஷ்டமா போச்சு. ஏன்னா அவன் யோசிக்கிறான், இப்பெல்லாம் யாரு மன்னிப்பு கேட்கிறா, அவங்க மேலேயே தப்பு இருந்தா கூட இந்த மனுஷங்க மன்னிப்பே கேட்கறது இல்ல, ஒத்துக்கிறது இல்ல. ஆனா இந்த குரங்காவது அதை ஒத்துக்குது, மன்னிப்பு கேட்குது. அப்போ இது பாவமாச்சே. இந்த நேரத்துல இதை நம்ம மன்னிக்காம இருந்தோம்னா அது பெரிய பாவமாச்சே அப்படின்னு அவனுக்குள்ள நினைப்பு. நிக்கிறான், குரங்க பாக்குறான்.
சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் நீ போங்கிறான். அந்த இடத்துல மறுபடியும் அந்த குரங்கு தான் வேலையை காட்டுச்சு. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? சரி நீ என்னை மன்னிச்சிட்ட, நானும் உன்னை மன்னிக்கணும்ல. ஏன்னா நேத்து நீ பழைய தயிரை எனக்கு வித்துட்டல, அப்ப நீயும் கேளு, மன்னிப்பு கேளு, நீயும் மன்னிப்பு கேளு அப்படின்னு பறந்துச்சு அவனை. வாலிபனுக்கோ வந்துச்சே கோவம். அது பண்ணின அட்டூழியத்துக்கு அதை அடிக்க போனா, அடிக்கிறேன் பேர்வெளின்னு பானையை தவற விட்டான். அப்புறம் என்ன, அன்னையத்த வியாபாரமும் கெட்டு போச்சு. மூதாட்டி கிட்ட வசவு கிடைச்சிச்சு. ஆனா அவங்க மறுபடியும் சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஒரு 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், இருக்கிறதுலயே கேடு கெட்ட குரங்கு அது. அது என்ன செஞ்சாலும் அதை கவனிக்காம நீ போயிரு. அதுக்கு இந்த வாய் சவடால் தான் உண்டே ஒழிய செயல்பாட்டில் அது எதுவுமே செய்யாது, கவனமாயிரு. அந்த அறிவுரையையும் வாலிபன் கேட்டுக்கிறான். அடுத்த நாளும் வியாபாரத்துக்கு போறான். அடுத்த நாளும் அந்த குரங்கு அவனை வம்புக்கு இழுக்குது. ஆனா அந்த நாள் முன்னாடி மாதிரி கிடையாது. அவங்கிட்ட வரவோ பேசவோ மன்னிப்பு கேட்கவோ எதுவுமே கிடையாது. மாறா அந்த குரங்குக்குன்னு 4 பேர் நண்பர்களா இருந்தாங்க. அந்த நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துக்கிட்டு இவனை பார்த்தே கேலி பண்ணி சிரிச்சிச்சு குரங்கு. ஒரு கல்லை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இவன் கொண்டு போறான்ல பானை, அந்த பானை மேல வீசுற மாதிரி ஒரு பாவனைய செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு குரங்கு. அப்ப இந்த மாதிரி பண்ணுனா அவனுக்கு பயம்தான் வரும் இல்லையா? பானையில கல்லகில்ல எரிஞ்சிருமோன்னு பயம்தான் வரும். அவனும் கவனமா இருக்கிறான். எரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து இங்க நகர்றான் அங்க நகர்றான். கடைசியில கல்லு தடுக்கி கீழே விழுறான். அப்ப அன்னைக்கும் வியாபாரம் நடக்கலை. இப்படியே 10 நாட்கள் கடந்து போகுது. அந்த 10 நாட்களும் இந்த குரங்கு ஒன்னு மாத்தி ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கு. இந்த வாலிபனும் ஒன்னு மாத்தி ஒரு பிரச்சனையில வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த மூதாட்டியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, இங்க பாருப்பா, நீ அதை கவனிக்கவே கவனிக்காத. அது கல்லை எரியிற மாதிரி வரும் ஆனா எரியாது, உன்னை அடிக்கிற மாதிரி வரும் ஆனா அடிக்காது. வெறுமனே பேசும் வம்பிழுக்கும் பாவுலா காட்டுமே ஒழிய அதால எதுவுமே செய்ய முடியாது. அவங்க சொல்லி பாக்குறாங்க. ஆனாலும் வாலிபனால ஒரு நாள் கூட அந்த குரங்கு கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. கடைசியா ஒரு நாள் அவன் முடிவு செஞ்சிடறான், நமக்கு இந்த வேலையும் வேண்டாம் வியாபாரமும் வேண்டாம், நம்ம பேசாம அந்த மூதாட்டி கிட்டே சொல்லிடலாம், நம்ம வேலையில இருந்து நின்றுடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா அந்த மூதாட்டி கிட்ட போறான். மூதாட்டியே, இனிமேல் நான் வேலைக்கு வரமாட்டேன். என்னால இனிமேல் அந்த குரங்கு இருக்கிற இடத்துல வேலை பார்க்கவே முடியாது. நீங்க அதனால என்ன செய்யுங்க, இந்த 10 நாள் நான் போயிட்டு வந்தேன்ல அதுக்கான சம்பளத்தை என்கிட்ட தாங்க, நான் வேலையில இருந்து நிக்கிறேன்னு. அதுக்கு அந்த மூதாட்டி என்ன சொன்னாங்களான்னு தெரியுமா? வாலிபனே, இது என்ன நியாயம்? வேலைய பூரா குரங்குக்கு பார்த்துட்டு சம்பளத்தை மட்டும் என்கிட்ட கேக்குறியே. ஏன்னா நீ என்ன பண்ண, இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நான் சொன்ன பேச்ச கேட்டதே கிடையாது. அந்த குரங்கு சொன்னதை தான் முழுக்க கேட்டிருக்க. எந்த குரங்கோட பேச்ச நீ கேட்டுட்டே இருந்தியோ அந்த குரங்கு கிட்டேயே போய் சம்பளத்தையும் வாங்கிக்கோன்னு. அந்த வாலிபனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையாம். பாருங்க, இன்னைக்கு இந்த கதையில வந்த அந்த குரங்க மாதிரி தாங்க சில நபர்கள் எதுக்கெடுத்தாலும் வம்புக்கு வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பெருசா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஆனா செய்யற மாதிரி ஒரு பாவுல காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த வாலிபனை மாதிரி சரி வியாபாரத்துக்கு தானே, இறக்கத்துக்கு தானே, பேருக்கு தானே அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சோன்னு வைங்க, அப்புறம் அந்த குரங்கு என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. மறுபடியும் ஏதாச்சும் சொல்லுவாங்க, மறுபடியும் வம்பெழுப்பாங்க. ஆக மொத்தம் நம்ம வேலை தான் கெடும், நிம்மதி தான் கெடும். கூடுதல் கவனத்தை அவங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மூதாட்டி சொன்ன மாதிரி தான் வாழ்க்கை நம்மளை பார்த்து சொல்லும். நீ என்ன என் பேச்சையா கேட்ட, அந்த குரங்கு பேச்சை தானே கேட்ட, அந்த குரங்கு கிட்டேயே போய் உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோன்னு. இதெல்லாம் தேவையாங்க. அதனாலதான் எப்பவுமே வம்பெழுக்கிறவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கள சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணும். பெரும்பாலும் முக்கியத்துவம் தரக்கூடாது. இதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.